Recently, ஒரு prominent parenting influencer, பேரண்டிங்னு சொல்ல முடியாது, மினிமலிஸ்டிக் இன்ஃப்ளூயன்சர் கிளைம்டு ஒரு 6 மாதம் குழந்தையோட அப்யூஸ் வந்து போன ஜென்மத்தோட கர்மா அப்படின்னு. இட் வாஸ் அ வெரி ஹர்ட்ஃபுல் ஐடியா அண்ட் ஷி ஆல்சோ அப்பாலஜைஸ் ஃபார் இட். வாட் மேட்டர்ஸ் மோர் இஸ் ரீஃபோக்கஸிங் ஆன் த ரியல் இஷ்யூ. சைல்டு அப்யூஸ்ன்றது இஸ் நெவர் ஓகேங்க. இட் இஸ் நெவர் ஓகே அண்ட் நெவர் டிசர்வ்ட். ஒரு சைல்டுமே வந்து ஹார்ம் இன்வைட் பண்ண மாட்டாங்க, ரைட்? இன்ஸ்டெட் ஆஃப் dwelling on the blame, let's channel நம்மளோட ஷாக் into protecting kids through awareness and concrete action. I think we have been talking about this for a long time, but இது என்னங்கிறது வந்து நம்ம இன்னும் எஜுகேஷனுக்கும் நம்ம ரெடியா இல்லை, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. அப்யூஸ்ங்கிறது பயங்கர வைட் ஸ்ப்ரெட். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அக்செப்ட் தட் விக்டிம்ஸ் ஆர் பிளேம்லெஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி மில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வந்து அப்யூஸ் ஒவ்வொரு வருஷமும் சஃபர் பண்ணுறாங்க. UNICEF ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் 90 million children have endured sexual violence and about 1.6 billion பார்த்தீங்கன்னா violent punishment வீட்டில் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாகரிங் ஃபிகர்ஸ் they always remind us எவ்வளோ அர்ஜென்ட் இட் இஸ் டு ஆக்ட். we must never ever blame the child. ஒரு உமன்ஸ் எய்ட் வந்து சொல்கிறாங்க, abuse or violence of any kind is never the victim's fault. So it's not only the child but any victim is not at fault. Responsibility will always lie with the perpetrator. Responsibility will always lie with the perpetrator. Perpetrator யார் அந்த விஷயத்தை பண்றாங்களோ அவங்க, right? Babies and children are innocent and they deserve protection, not judgment. Listen, believe and support. ஒரு child வந்து, if the child is showing signs of abuse or speaking up, respond with compassion, take action. பயங்கர கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க அண்ட் தேங்க் தம் ஃபர்ஸ்ட், தட் தே ஆர் ட்ரஸ்டிங் யூ அண்ட் டெலிங் இட் டு யூ. ரீஅஷ்யூர் பண்ணுங்க, ஐம் ஸோ சாரி இது நடந்துட்டு, இது உன் ஃபால்ட்டே கிடையாது அப்படிங்கிறது முதல்ல ரீஅஷ்யூரன்ஸ் கொடுங்க. இந்த சிம்பிள் மெசேஜ் இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் மெடிசன். அப்புறம் இமீடியட்டாக ஆக்ட் பண்ணுங்க. சஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா ரிப்போர்ட் டு அத்தாரிட்டிஸ். இல்லைன்னா சைல்ட் ப்ரொடெக்டிவ் சர்வீசஸ் இருப்பாங்க உங்கள் சிட்டியில், உங்கள் ரீஜனில். இம்மீடியட்டாக வித்தவுட் டிலே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஐயோ இது சொன்னால் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுமே, லைனில் நிற்கணுமே, பண்ணணுமேனா. ஒரு குழந்தைக்காக நம்ம பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். சைலன்ஸ் இல்லைன்னா இன்ஆக்ஷன் வந்து இந்த சைல்டை ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷனில் இன்னும் நம்மளே வந்து வழி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டு நாட் ஹெசிடேட் டு கால் ஹெல்ப். குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுங்கள், எம்பவர் பண்ணுங்கள், எஜுகேட் பண்ணுங்க அவங்க ரைட்ஸ், அவங்க பாடிஸ். நிறைய இடத்துல நிறைய வீட்டில் கூட நான் பார்த்துருக்கேன், குட் டச் பேட் டச் சொல்றதுக்கே ஹெசிடேட் பண்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சா அப்புறம் தி சில்ட்ரன் வில் பிகம் அவேர் ஆஃப் இஷ்யூஸ் லைக் திஸ்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம தப்பு நடக்கிறதுக்கு தெரிஞ்சு அவங்களால வந்து ஒரு குரல் எழுப்ப முடியுதுன்னா தட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். சில்ட்ரன் ஹூ நோ ஐ எம் ஸ்பெஷல் அண்ட் எனக்கு ஒரு ரைட் இருக்கு சேஃப்டிக்கு, தே ஆர் ஃபார் மோர் லைக்லி டு ஸ்பீக் அப் இஃப் சம்திங் இஸ் ராங். ரொம்ப ஓப்பனாக பேசுங்க பர்சனல் பவுண்டரிஸ் பற்றி. டாக் அபவுட் சேஃப்டி, டாக் அபவுட் அன்சேஃப் டச்சஸ் இன் அ வெரி வெரி ஏஜ் அப்ரோப்ரியேட் வே. ஏஜ் அப்ரோப்ரியேட் நீ ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 3 வயசு குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தைக்கு நம்ம டைரெக்டாக எல்லாத்தையும் சொல்லித்தர போகிறது இல்லை. பட் அட்லீஸ்ட் டெல் தம் ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக என்ன எப்படி சொல்லித்தரணுமோ அப்படி சொல்லிக் கொடுங்க. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், கெட் ஹெல்ப் ஃப்ரம் ப்ரொஃபஷனல்ஸ். When children understand their worth and their rights, they are less likely to blame themselves and சைலண்டா இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்துட்டு சைலண்டா இருக்கணுங்கிறதுக்கு இது வந்து this will change that thought itself. Learn the science, spread awareness. நம்ம எல்லாருக்கும் ப்ரிவென்ஷன்ல ஒரு ரோல் இருக்குங்க. Educate yourself about healthy parenting, gentle parenting, different types of parenting வந்திருக்கு. But most important is healthy parenting. And look at the warning signs of abuse. Understand the warning signs of abuse. Example பார்த்தீங்கன்னா, look out unexplained ஒரு injury, sudden fear, withdrawal, சடனாக அப்படி பண்ணுறது, ராத்திரியில் தூக்கம் பயத்தில் கேட்கறது, டிராஸ்டிக் பிஹேவியர் சேஞ்ச், இதெல்லாம் தான் வார்னிங் சைன்ஸ். இந்த நாலேஜை வந்து ஃபெலோ பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க, கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட பேசுங்க. என்கரேஜ் ஓப்பன் கான்வர்சேஷன்ஸ் அபவுட் அப்யூஸ் அண்ட் கன்சென்ட். ஒரு கம்யூனிட்டியில் நம்ம வாய்ஸ் வந்து கேட்குற மாதிரி வச்சுக்கோங்க. நம்மளை எஜுகேட் பண்ணிக்கிறதும் நம்ம மற்றவங்களுக்கும் எஜுகேட் பண்ணிக்கிறதும், ஸோ தட் we can be a voice of support, ரொம்ப இம்பார்ட்டன்ட். The more people understand the issue, it is a better opportunity for us to prevent it. Parents and families, I think it is very important, more than நம்ம சொசைட்டிலேயே ஜென்ரலாக வந்து விக்டிம் வந்து பிளேம் பண்ணி விக்டிமோட ஃபேமிலியை ஆஸ்ட்ரைஸ் தனியாக ஒதுக்கி வைக்கிறதுல we are like சூப்பராக நம்ம அந்த வேலையை பண்ணிடுவோம். பட் இன்ஸ்டெட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் அண்ட் ஐசோலேட்டட் பேரண்ட்ஸ் வந்து
they are at much more risk lashing outல அவங்க திருப்பியும் சொல்றதுக்கு இல்ல திருப்பி வேற ஏதாவது விபரீதமா பண்றதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ யூனோ ஆஃபர் பி அ சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் தம், ஆஃபர் ஹெல்ப், செக் இன், கால் பண்ணி பேசுங்க. ஃபார் சில்ட்ரன் ஹூ ஹவ் யங் சில்ட்ரன் பேரண்டிங் கிளாஸஸ்க்கு போக சொல்லுங்க, இல்லை சப்போர்ட் குரூப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ் கம்யூனிட்டிஸில் வந்து கைண்ட் ஆஃப் யூனோ என்கரேஜ் தெம் டு ஃபார்ம் சச் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பாலிசிஸ். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் வித் கம்யூனிட்டி ரிசோர்சஸ், கவுன்சிலிங் அண்ட் பேரண்ட் ஹெல்ப்லைன்ஸ், தீஸ் ஆர் ஆல் ப்ரூவன் வேஸ் டு ரெடியூஸ் அப்யூஸ். ஒரு சிம்பிள் ஆக்ட் லைக் யூனோ நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. எப்போ அந்த பேரண்ட் ஓவர்வெல்ம்டா இருக்காங்களோ, ஐயோ என்ன பண்ண போறேன் அப்படின்னு இருக்காங்களோ, இல்லை ரிலாக்ஸேஷன் நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்றோமோ அதை ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை வந்து ஷேர் பண்றது கேன் மேக் அ மேசிவ் டிஃப்ரென்ஸ். கலெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. டு நாட் வெண்ட் அவுட் மட்டும் ஆன்லைன்ல பண்ணிட்டு அவ்வளோதான், ஆன்லைன் ஆஃப் பண்ணியாச்சு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இட் டசன்ட் ஹேப்பன் தட் வேஸ். அந்த கோவம், அந்த அவுட்ரேஜை வந்து பாசிட்டிவ் சேஞ்சா மாத்துங்க. Share accurate resources, child welfare organizations or numbers, volunteers with volunteer local child protection programs எல்லாம் நிறைய இருக்கு, நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்கிறது. Let us find a way where we can volunteer with them, donate to family support services, encourage schools and community centers ல பாத்தீங்கன்னா teach about personal safety, personal respect, contact legislators, lawyers போய் பாருங்க, so that you can find out what laws are protecting the children, like mandatory reporting என்னது, ஃபண்டிங் எப்படி, ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம்க்கு ஃபண்டிங் எப்படி வரும். See, all these are mechanisms already available, but நம்மளுக்கு தான் அது வந்து தெரிய மாட்டேங்கிறது. So by investing in this prevention, education and support services, நம்மளால இந்த cycle of violence வந்து break down பண்ண முடியாது. Instead of just letting it be as a reel on Instagram and just letting it be there on the social media, I think in the opportunity we as parents need to take it to the next level where we empower ourselves and empower our children also. And அதோட நிறுத்திக்காம ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஃபார்ம் பண்றதுக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தருணமா இருக்க போகுது. ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன்ஸ், நாட் பிளேம். அபியூஸ் பத்தி பேசுறதுங்கிறது ஒரு ரொம்ப கடினமான ஒரு வேலை, பிகாஸ் தட் இஸ் சம்திங் தட் நம்ம மைண்ட் வில் ஆல்வேஸ் ட்ரை டு ரிமெம்பர் த குட் திங்ஸ். டிஃபிகல்ட் திங்ஸ் அதுவே ஷட் டவுன் பண்ண ட்ரை பண்ணும். பட் ஸ்டேயிங் சைலண்ட் and spreading harmful myths like past life, பழைய லைஃப், கர்மா, that only hurts children. Instead நம்ம எல்லாரும் யுனைட் பண்ணி கம்பேஷனோட சர்வைவர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை எஜுகேட் பண்ணி நம்ம குழந்தைங்களை எஜுகேட் பண்ணி ஸ்பீக் அவுட், அப்யூஸ்க்கு எதிர்க்க வந்து ஸ்பீக் அவுட் பண்றது வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா we can raise awareness and we can create a safer world for ஒவ்வொரு சைல்டுக்கும், one where no child grows up alone or afraid. This is Jayashree Raju Sriram. Thank you Trichy. You can also DM me in case you have any queries or you would like to engage in a discussion where we can நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணலாங்கிற டிஸ்கஷன்ஸ்லயும் வந்து if you would like to be a part of it, please do reach out. Thank you.